ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிற விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு இதாகவே தெரியல. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் அவங்க முடிவெடுக்கிறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்போ, நம்ம என்றைக்குமே ஒரு முடிவு எடுத்தோன்னா அதில் நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நான். அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுலேயுமே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு யோசனையில் தான் வாழ்க்கையில் நம்ம போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இது சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணாமல் இருக்கிற விஷயங்களே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இதாலேயும் அதால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சில விஷயத்த உங்களுக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்காகலாம் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது தேவையில்ல. அதுக்கு இடையில நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. அந்த கிடைக்கிற விஷயங்களை நம்ம கிடைச்ச மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு சில இது நம்மளுக்கு போக போக இருந்தாலும் ஒரு விஷயங்களை சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும்ல. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாமே இது பண்ணிக்க முடியும். அதுக்கு இடையில நம்மளுக்கு வேறு விஷயங்கள் நம்மளுக்கு காரணத்தோட ஒரு சில விஷயத்த வச்சுக்கிட்டு இருந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அதுக்காக இதுக்காகன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா சொன்னுச்சு. நீ இந்த கடை ஆரம்பித்தது நல்லதுதான்டா, அதை நீ கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாமே முடிவெடுக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. அதை முடிவெடுத்திங்கனாலே போதும். அதுக்கு இடையில நீயா கோவப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் நியாயமாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த முடிவுகள் கரெக்டாக இருந்துச்சுனாலே அதை எல்லாமே சரியாக இது பண்ணிடலாம். அதுக்கு இடையில நீங்கள் இது பண்ண முடியாதப்போ தான் எல்லா இடங்கள்லேயும் கொஞ்சம் குழப்பங்கிறது வருது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். குழப்பங்கள்ங்கிறது வரதான் செய்யுது. அதுக்கு இடையில நம்ம யாரையும் ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. காரணங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கு இடையில எந்த இது இருந்தாலும் நம்ம எதுக்கான விஷயங்களுங்கிறது நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்க நம்மளுக்கெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் பொறுமையாகவும் சரி, அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு தைரியமாகவும் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறதுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே. அதுக்கு இடையில நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றுறதுங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது. மாற்றுற விஷயங்கள் மாறிக்கிட்டு அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கு இதெல்லாம் சரியாகல, அதெல்லாம் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவுகளை எடுக்க கற்றுக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை எடுக்க கற்றுக்கிட்டனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு